வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எஸ்டிவியின் நேயர் விருப்பம் நேரலை. எங்கூட பேசணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படத்துலேருந்து பிடிச்ச பாட்டை கேட்கலாம். அண்ட் நம்ம கூட ஒரு காலர் லைனில் இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன். மீன் தஞ்சாவூர்லேருந்து விக்னேஷ் அப்படிதானே சொல்லுவீங்க? தஞ்சாவூர்லேருந்து விக்னேஷ். விக்னேஷ், ஓகே. விக்னேஷ், இன்னைக்கு டேஸ்ல எப்படி போச்சு உங்களுக்கு? எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கா? அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன் அண்ட் டீச்சர்ஸ் டே அண்ட் மிலாடி நபி. ஸோ இதுல வந்துட்டு ஓணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் ஃபர்ஸ்ட்? ஓணம் அப்படின்னா அந்த கேரளா சாரியில பொண்ணுங்க தான் ஞாபகம். கேரளா சாரி என்ன யாருயா நீங்க? ரெகுலரா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. பீகார் பொண்ணுங்கிறீங்க, கேரளானா பொண்ணுங்கிறீங்க. எங்க கேரளானா ஓணம் அப்படின்னா விதவிதமா சாப்பாடு ஒரு இலையில. அது வந்து ஒரு ட்ரெண்டாவே இருந்துச்சு ஒரு டைம். ஓகே. அதனால ஓணம் சொன்னாவே அந்த மாதிரி கேரளா சாரி பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு வருது. ஓணம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கேரளா சாரியில உள்ள பொண்ணுங்க. இப்ப தமிழ்நாட்டுல உள்ள பொண்ணுங்களும் வந்து கேரளா சாரி எல்லாம் கட்டுறாங்கல்ல. சோ அதெல்லாம் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இவங்க பரவாயில்லப்பா, இவங்க கேரளால பிறந்திருக்க வேண்டியவங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா யாரையாவது பார்த்து? ஓ, டைரக்டா வந்து கேரளா கேர்ள்ஸ் தான். ஓகே. நீங்க வந்து மலையாளம் கேரளா பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கோ ஏதாவது மலையாளம் வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது படிச்சது உண்டா? கொஞ்சம் படிச்சிருக்கேன். அது காலேஜ்ல வந்து ஒரு பையன் மலையாளம், அவருக்காக கொஞ்சம் கத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு வார்த்தை. மீன் இது வந்து நீங்க யாருக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க? ஒரு கேர்ள் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணீங்களா இல்ல அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணீங்களா? பையன் கிட்ட பேசுறதுக்காக மலையாளம் கத்துக்கணும். ஓ, மலையாளம் கத்துக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து நமக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா? சோ டீச்சர்ஸ் டே அப்படின்னதுமே உங்களுக்கு மறக்க முடியாத டீச்சர் யாரு? மது சொல்லி ஒரு சார் தான் எனக்கு மறக்க முடியாத. மது அப்படின்றது ஒரு சார். ஓகே. அவங்களோட ஒரு நினைவுகளை மட்டும் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. புரியல. அவங்க கூட இருக்கிற ஒரு நினைவுகளை ஷேர் பண்ணுங்க. அவர்தான் சைல்ட்ஹுட்ல செகண்ட் கிளாஸ் படிக்கும்போது நான் செகண்ட் ரேங்க். ஓகே. செகண்ட் ரேங்க் எடுத்தேன், ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னு அதுக்கு முதல் வாத்தியார் அவர் தான். நல்லா படிக்கிற பையனோ? ரொம்ப காயமா இருந்துச்சு. அதை எங்க அப்பாட்ட காட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ரேங்க் எடுத்தது சொல்லாம அடிப்பாரு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதனால அந்த நிகழ்வு மறக்கவே முடியாது, அவரையும் மறக்கவே முடியாது. அவர் வந்து ஏன் நீங்க செகண்ட் ரேங்க் எடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. ஆக்சுவலி நம்ம இப்ப எல்லாம் வந்துட்டு அப்படின்னாலே டீச்சர்ஸை கொண்டு போய் ரொம்ப வார்ன் பண்றாங்க. நீங்க வந்து எங்க குழந்தைங்களா நீங்க அடிக்க கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல நல்லா அடி வாங்கி இருக்கிற அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடு அப்ப வந்து இருந்திருக்குமா, இல்ல இப்ப இருக்கிறது ரொம்ப ராங்கு, அப்ப இருக்கிற மாதிரிதான் இருக்கணும்? கரெக்ட். சோ அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? கட்டுப்பாடு இருந்தா வேணும், அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கலாம் திட்டலாம் அப்படின்றத சொல்றீங்களா? ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மனப்பக்குவமே கிடையாது. அவங்க மட்டும் தான் கண்டிக்கிறாங்க. வீட்லயும் அப்பா அம்மா எல்லாம் கொடுத்துருவாங்க, ஒரே பையன் ஒரே பொண்ணு இந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். பட் ஆனா அந்த நம்ம 90s கிட்ஸ்ல படிக்கிற ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் ரொம்ப எல்லாம் செல்லம் கொடுக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் உங்க டீச்சர்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து மிரட்டி உருட்டி வச்சிருப்பாங்க. சோ இப்ப வந்து செல்லம் கொடுக்கறது வீட்டுல வந்து செல்லம் கொடுக்கறாங்க இல்லையா? சோ செல்லம் கொடுக்கறதுனால அங்க டீச்சர்ஸும் அடிக்க கூடாது திட்டக்கூடாது. அப்ப அவங்களோட மனநிலைமை என்ன ஆகுதுன்னா, டீச்சர் திட்டாங்க அப்படின்னாலே உடனே போயிட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கே அவங்க வந்துடுறாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தானே கவர்மெண்ட் வந்து முன்னாடி அந்த மாதிரி யாருமே வந்தது கிடையாது. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த டீச்சர்ஸ் மேல உள்ள பயம் எல்லாமே போனதுனால டைரக்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சூசைட் அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இத வந்து நம்ம பேரண்ட்ஸ் தானே அவங்க பண்றாங்க. சோ அந்த பேரண்ட்ஸோட கன்வின்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களால கைட் பண்ண முடியல, டீச்சர் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே அவங்க கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து அப்படியே டோட்டலா மாறி இருக்குதா?
ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அப்போ வந்து நம்ம படிச்ச காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோக்கா படிச்சிருக்க மாட்டாங்க சரியா. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா, அப்ப நாங்க சொல்றது கரெக்ட் அப்படின்றாங்க. நீங்க அப்போலாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் படிக்காதவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றாங்கல்ல. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி பெற்ற மாதிரி போயிருக்கு. கரெக்ட். ஜெனரேஷன் டெவலப் ஆயிட்டு வர 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 ரொம்ப இதா இருக்கு. ஓகே, அண்ட் உங்களோட டீச்சருக்கு வந்து சாரி சொல்லணும் அண்ட் உங்க டீச்சருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து காலேஜ்ல எஸ்பி சார் அவருக்கு வந்து சாரி சொல்லணும். அவர் கிளாஸ் நிறைய வாட்டி நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஓகே, காலேஜ் படிக்கும் போதுங்களா? தேங்க்ஸ் சொல்லணும்னா எம்பிஎன்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் நல்லா கைட் பண்ணுவாரு. காலேஜ்லயும் நீங்க வந்துட்டு இந்த சாருக்காக ஒரு கிளாஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட கிளாஸஸ், அதனால அவங்க கிட்ட சாரி சொல்லணும். ரூடா இருந்து வெளியில போயிருப்பேன். ஓகே ஓகே, அது இப்போ நடக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, நீங்க வந்து எஸ்எஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் அண்ட் உங்களோட சாருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருங்க. என்னோட பெரியர் உள்ள எல்லா சாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்காக என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. ஓ, நீ ரொம்ப சென்டிமெண்டல் அண்ட் டச்சிங்கா சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க கேட்ட பாடல் வந்து கண்டிப்பா ப்ளே பண்றேன், நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. யாருக்காச்சும் டெடிகேட் பண்றீங்களா? ஓ, இது வந்து மது சார் அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ விக்னேஷ், ஸோ டீச்சர்ஸ் அப்படின்னாலே நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டீச்சர்ஸ் தான். அவங்க அடித்தாலும் திட்டினாலும் அந்த டீச்சருக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைகள் தான். படிக்காதவங்களும் சரி படித்தவங்களும் சரி எல்லாமே அவங்களோட குழந்தைகள் தான். அண்ட் நாளைக்கு நான் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சுபா. லாஸ்ட் லக்கி கலர் ரொம்பவே அருமையாக பேசினாங்க, அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.